பொதுவா இந்த விழிப்புணர்வு நம்ம நேரடியா பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு விதம். அது ஒரு எல்லாரும் அதை செயல்முறைப்படுத்துவாங்கன்றது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. ஆனா பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு அந்த இளம் வயதிலேயே மரம் வளர்க்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்தை அவங்க தூண்டுதல் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தைகள் தானாவே அந்த மரத்தை வளர்க்கறதுக்குரிய ஆர்வத்தை பெற்று ஒருத்தரும் செயல்படும் போது நம்ம அதிக மரங்களை நம்ம தமிழ்நாடு பெறலாம். இந்த மாதிரி ஒரு அறிவுரை எல்லா பள்ளிகளுக்கும் நீங்க உங்களுடைய சேனல் மூலயமா நீங்க அதை பள்ளிகளுக்கு அறிவுறுத்துங்க. அதை கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற கைட்லைன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஒரு ஊர்லயும் நிறைய பள்ளிகள் இருக்கு. ஒரு பள்ளியிலயும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படிக்கிறாங்க. ஒரு குழந்தையும் நடும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 50,000 மரம் 60,000 மரம் உடனே நடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இது பொதுமக்கள் யாரும் திடீர்னு போய் ஒரு 50,000 மரம் நட முடியாது. நீங்களும் நானும் அதை செய்ய முடியாது. அதுக்கு டைம் எடுக்கும், நாள் எடுக்கும், அதெல்லாம் வாங்கணும். ஆனா அந்த குழந்தைங்க ஒரு மரம் நடணுன்றது அவங்களுக்கு ஈஸியான ஒரு வேலை. அதை ஈஸியா பண்ணிடுவாங்க. அது அவங்க ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து நீர் ஊற்றி பராமரிச்சாவே போதும், அது ஒரு மரமா வந்துடும். குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கு நீர் ஊற்ற போறது இல்லை. இப்ப நீங்க சாலை ஓரங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் யாரும் இந்த தனிப்பட்ட முறையில யாரும் நீர் ஊற்றுறதோ அதற்கு கவாத்து பண்றதோ அதுக்கு உரம் வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லை. அது மழை காலங்கள்ல பெறக்கூடிய மழை நீரை வச்சு அது தன்னுடைய உணவை தயாரிச்சு அது தன்னுடைய வளர்ச்சியை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம புதுசா நம்ம மரம் நடும்போது அந்த 3 ஆண்டுகள் மட்டும் அந்த குழந்தை பருவத்தை தாண்டுற வரைக்கும் அந்த செடிகளை மரக்கன்றுகளை நம்ம நல்ல முறையில பராமரிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. அது இயற்கை கொடுத்த வரம் மாதிரி நமக்கு மரங்கள் இல்லைன்னா நம்மளுடைய மனித இனமும் கிடையாது, பறவைகள் இனமும் கிடையாது, விலங்கினமும் கிடையாது, உலகமே சம்பித்து போயிடும். ஆனா மரம் தான் இந்த நாட்டினுடைய முதல் கண். மரம் 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 இந்த ஒரே தாரக மந்திரம். இந்த தாரக மந்திரத்தை பள்ளி ஆசிரியர்கள் மூலமா பள்ளி குழந்தைகளுக்கு இதை எடுத்து சொல்லி அதை அவங்கள மரம் நடுறதுக்கு உண்டான தூண்டுதல் அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம அரசாங்கம் நினைக்கிற மாதிரி நம்ம தமிழகத்துல அந்த 33% பசுமை போர்வையை நம்ம வெகு விரைவில் எட்டி நம்ம வருங்காலுடைய சந்ததிகள், நம்மளுடைய பேர குழந்தைகள், அவங்களுடைய பேர குழந்தைகள் அனைவரும் நல்ல சுத்தமான ஆக்சிஜன், சுத்தமான குடிநீர் இவற்றையெல்லாம் நல்ல முறையில் பெற்று பள்ளி குழந்தைகள் இதை பயன்படுத்தி அவங்க தேவையான அளவு போதுமான இருப்பிடத்தில் மரக்கன்றுகளை நட்டு அதனுடைய வளர்ச்சியை பெற்று அனைவரும் இன்புற்று இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.